அப்ப யாராவது உங்களை டிஸ்கரேஜ் ஆன வார்த்தைகளை, உற்சாகம் இல்லாத வார்த்தைகளை, என்கரேஜ் பண்ணாத வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுவாங்கன்னா அதை கண்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. இந்த உலகம் உங்களை எப்பவுமே என்கரேஜ் பண்ணாது, எப்பவுமே உங்களை உற்சாகப்படுத்தாது. உங்களை தூக்கி விடுன்னு பக்கத்தில் இருக்கிற மனுஷனை நினைக்காதீங்க. அவன் தான் கீழே எடுத்து விட்டுருவான், அவன் தான் காலை வாரி விட்டுருவான். அப்ப தாவீதுக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது யாருமே உற்சாகமான வார்த்தைகளை பேசல. ஒரு ராஜா, இந்த யுத்தம் பண்றேன், இஸ்ரேலுக்காக நான் சண்டை போடுறேன் அப்படின்னா, பரவாயில்ல தம்பி, எவனுமே போல, நீயாவது வந்து எவா சபாஷ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொல்லல. அதை விட்டுப்பட்டு என்ன சொல்றான், உன்னால முடியாது. எடுத்த உடனே ஒரு வார்த்தை டம்முன்னு வருது பாருங்க. ஏன் சிஸ்டர் ஒரு மாதிரி இருக்கிறீங்கன்னு கேட்டால் நம்ம ஒரு மாதிரி ஆயிடுவோம். ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்கன்னு கேட்டாலே உடனே போய் கண்ணாடி பார்ப்பீங்க. ஏன் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா கேட்ட, ஏன் அழுகுறீங்க 4 தடவை கேட்டா என்ன பண்ணுவீங்க, அழுதுருவீங்க. எடுத்த உடனே சொல்லலாம், உன்னால ஆகாது, உன்னால சண்டை போட முடியாது, உன்னால ஜெயிக்க முடியாது, உன்னால யுத்தம் பண்ண முடியாது, உனக்கு யுத்தத்தை பத்தி தெரியாது. எந்த வார்த்தை கூட அவனை என்கரேஜ் பண்ணல. எல்லா வார்த்தையும் டிஸ்கரேஜ் ஆன வார்த்தை. இதை கேட்ட உடனேயே பயம் வந்துடும் உள்ள. அப்பாடா, அவனை பத்தியா இப்ப யாரை விட்டுட்டு யாரை பேசுறான்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒருத்தன் பேசுறான். ஆண்டவரை மகிமைப்படுத்தாம இப்ப எதிரி என்ன பண்றான், பெரிய ஆளா காமிக்கிறான். அவனை பத்தியாப்பா எவ்வளவு ஹைட் இருக்கிறான் பாருடா, நானே பயங்கர ஹைட்ரா, நானே அவனை பார்த்து பயந்துக்கிறேன், நீ சின்ன பையன்டா, நீ அங்க போக முடியுமா, அவனை பாரு, அவன் ஈட்டியை பாரு, அவன் பட்டயத்தை பாரு, அவன் வச்சிருக்கிற கேடயத்தை பாரு, அவன் ஆள் வெயிட் ஹைட்டை பாரு, வெயிட்டை பாரு, பக்கத்துல போக முடியாது. இத்தனையும் கேட்டுக்கிட்டு தாவீது தன் விசுவாசத்தை விடவே இல்லை. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க 1000 10,000 விழுந்தால் வசனம் சொல்லுது, ஒன்று முன்ன சேதப்படுத்தாது. இந்த ஊருக்குள்ளதான் தலையை உயர்த்துவார், இந்த ஊருக்குள்ளதான் கர்த்தர் கனப்படுத்துவார், இதே ஊரு தான் உங்க பெயரை பெருமைப்படுத்துவார், இதே ஊருக்குள்ளதான் வீடுகளை கட்டி குடியிருப்பீங்க, இதே ஊருக்குள்ளதான் வாகனங்களை கர்த்தர் வாங்கி கொடுப்பார், இதே ஊருக்குள்ளதான் நிலங்களை கர்த்தர் வாங்கி தருவார். இந்த ஜனத்துக்கு முன்பாக தான் நீ கர்த்தரை ஆராதிக்கிற ஜனமா இருக்கிறபடியினாலே இதே எல்லைக்குள்ளதான் உங்க பெயரை பெருமைப்படுத்துவார். இந்த இடத்துல தான், இந்த ஊருக்குள்ள தான் நடந்தே தீரும். என் சம்பளத்தில் இல்ல, கர்த்தர் கிருபையா என்னை ஆசீர்வதித்து உயர்த்தியே தீருவார்.